வணக்கம். இன்று நாம் காணப்போவது ஒரு ஜாதகத்தில் எவ்வாறு இந்த ஜாதகர் வளர்பிறையில் பிறந்திருக்கிறாரா அல்லது தேய்பிறையில் பிறந்திருக்கிறாரா என்பதை எப்படி நாம் கண்டுபிடிப்பது என்பதை பற்றிய ஒரு விளக்கம்தான் இது. ஒரு ஜாதக கட்டத்தை எடுத்துக்கொண்டால் அந்த ஜாதகத்திலே சூரியனும் சந்திரனும் இந்த இரண்டு கிரகங்களை வைத்துதான் வளர்பிறை தேய்பிறை என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியும். ஆகவே இந்த சூரியன் சந்திரன் எவ்வாறு கட்டங்களில் அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். முதலாவதாக ஒரு ராசி கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த ராசிக்கு நேர் 7 ராசி கட்டத்துக்குள் சந்திரன் அமர்ந்திருந்தால் அது வளர்பிறையில் பிறந்த ஜாதகம். அதுபோல் 7 ராசி கட்டங்களுக்கு மேல் 12 ராசி கட்டங்களுக்குள் சந்திரன் அமர்ந்திருந்தால் அது தேய்பிறையில் பிறந்த ஜாதகம். உதாரணமாக மேஷத்தில் சூரியன் இருக்கிறது என்றால் அந்த மேஷத்தில் இருக்கும் சூரியனை தொட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7 என்று எண்ணி வர 7வது ராசி கட்டத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தால் அது வளர்பிறை என்றும், அந்த 7வது ராசி கட்டங்களை விட்டு தாண்டி ஒவ்வொரு ராசியாக 7, 8, 9, 10, 11, 12 என்று 7 to 12க்குள் அந்த சந்திரன் அமர்ந்திருந்தால் 7க்கு மேல் அமர்ந்திருந்தால் அது தேய்பிறை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் சூரியன் மேஷத்தில் இருக்கிறது என்றால் நேர் 7வது ராசி துலாத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது, அதாவது 180 டிகிரியில் சூரியனுக்கு நேர் 7வது ராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த நேரம் பௌர்ணமி என்று கணக்கிடப்படுகிறது. அதுபோல் அதே சந்திரன் அந்த 7வது துலாத்திலிருந்து ஒன்று அப்படி மாறி வர 7வது ராசி கட்டத்துக்கு மேல் மாறி 12 ராசி கட்டத்துக்குள் வந்து அப்படியே அதே சூரியன் இருக்கும் இடத்தில் வந்து அது அமரும் பொழுது, இரண்டும் ஒரே நட்சத்திர பாதத்தில் அமரும் பொழுது அது அமாவாசை என்று சொல்லப்படுகிறது. சூரியனும் சந்திரனும் இணைவு பெறும் பொழுது, ஒரே ராசி கட்டத்தில் இணைவு பெறும் பொழுது அது அமாவாசை என்ற நிலையை அடைகிறது. ஆகவே ஒவ்வொருவரும் இதை நீங்கள் உங்கள் ஜாதக வாரியாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நாம் வளர்பிறையில் பிறந்திருக்கிறோம்